இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ் என்னென்ன இருக்குது. ஏற்கனவே நம்ம பசங்க இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, பட் ஆனால் அதை டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்பேஸில் 100 டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட் நம்ம ஸ்பேஸை சுற்றி வளம் வந்துட்டு தான் இருக்குது. அது எல்லாமே டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு பர்பஸ்க்கான சேட்டலைட்டும் ஒரு ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணக்கூடிய பொசிஷனையும் அந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸையும் தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்பிட்னா பாத்னா வட்டப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உலகத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டை ஆர்பிட் அப்படின்ற ஒரு பிளேஸ் பண்ணி தான் அதை சுத்த வைப்பாங்க. அந்த கான்செப்டுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம எர்த்துக்கு வெளியில் ஆர்பிட்டில் நம்ம சேட்டலைட்டை சுத்த வைப்பாங்க. ஸோ இந்த சேட்டலைட்டை சுத்த வைக்கிற கான்செப்டை ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்ற ஒரு முறையில் தான் கையாளுவாங்க. பேசிக் டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ் இதில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. நம்பர் 1 போலார் ஆர்பிட், நம்பர் 2 ஈக்வட்டோரியல் ஆர்பிட், நம்பர் 3 இன்க்ளைன்ட் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் போலார் ஆர்பிட் அப்படின்றது நம்ம எர்த்தில் நார்த் டு சவுத் போல் டைரக்ஷன் பார்த்த மாதிரி நம்மளோட சேட்டலைட்டை பிளேசபிள் பண்ணக்கூடிய பாத் தான் போலார் ஆர்பிட். செகண்ட் ஒன் ஈக்வட்டோரியல் ஆர்பிட் நம்மளோட எர்த்தோட ஈக்வட்டோரியல் லைனில் கரெக்டாக ஈக்வட்டோரியல் ஆர்பிட்டை பிளேசபிள் பண்ண மாதிரி நம்மளோட சேட்டலைட்டை சுத்த வைப்பாங்க. தேர்ட் ஒன் இன்க்ளைன்ட் ஆர்பிட்ன்றது ஈக்வட்டோரியல் லைன்ல இருந்து இன்க்ளைன் பண்ணுற மாதிரி பொசிஷனை தான் இன்க்ளைன்ட் ஆர்பிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் ஒரு சாய்வான பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆஃப் அலாட்டிடியூட். இந்த அலாட்டிடியூட் லைனில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் லியோன்றது லோ எர்த் ஆர்பிட். நம்பர் 2 மியோ மிடில் எர்த் ஆர்பிட். நம்பர் 3 ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். நம்பர் 3 இயோ ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட். இது டெம்பரவரி ஆர்பிட் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். லியோ லோ எர்த் ஆர்பிட். இது நம்மளோட ஹர்ட்ல இருந்து ஃபேர் டிஸ்டன்ஸ் 100 to 1500 கிலோமீட்டர். இந்த இடத்துல லியோக்கான சேட்டலைட்டை பிளேசபிள் பண்ணியிருப்பாங்க. மிடில் எர்த் ஆர்பிட். இந்த ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டை நம்ம எர்த்ல இருந்து 1000 to 15,000 கிலோமீட்டர்ஸ் ஃபேர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஆர்பிட்டில் சேட்டலைட்டை ரிவால்வ் பண்ண வைப்பாங்க. ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். இது நம்ம ஹர்ட்ல இருந்து 15,000 to 35,000 கிலோமீட்டர் ஃபேர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சேட்டலைட்டை பிளேஸ் பண்ணி நம்ம ஆர்பிட் லைனில் ரிவால்வ் பண்ண வைப்பாங்க. ஹியோ ஹை எலிப்டிக்கல் ஆர்பிட். இந்த ஆர்பிட் பார்த்தீங்கன்னா நம்ம லோ எர்த் ஆர்பிட் இருக்குல்ல, அந்த ஆர்பிட்டு கொஞ்சம் தள்ளி ஐ மீன் மிடில் எர்த் ஆர்பிட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பொசிஷனில் இருந்து நம்ம ஜியோ எர்த் ஆர்பிட் ஐ மீன் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் வரைக்குமே அது எலிப்டிக்கல் லைனில் பிளேசபிள் பண்ண மாதிரி இருக்கிறது தான் இந்த ஹியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டெம்பரவரியான ஆர்பிட். ஏன் இது டெம்பரவரியான ஆர்பிட் சொல்கிறேன்றதை ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். எர்த்ல இருந்து ஆர்பிட்டல் லைனில் ஒரு சேட்டலைட்டை பிளேசபிள் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு எனர்ஜி தேவை. ஆனால் ஆர்பிட்டல் லைனில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டை மூவ் ஆர் ரெவால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படாது. ஸோ நான் எர்த்ல இருந்து ஒரு ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் நான் ஒரு சேட்டலைட்டில் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நான் எர்த்லேருந்து ஒரு மச் எனர்ஜி நாங்கள் கொடுத்து தான் மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி அதிகப்படுத்தி கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ண போகிறேன். என்ன ட்ரிக் அப்படின்னா, நான் எர்த்லேருந்து ஃபஸ்ட்டு லியோ அப்படின்னு சொல்லக்கூடிய லோ எர்த் ஆர்பிட்டுக்கு என்னுடைய சேட்டலைட்டை மூவ் பண்ண வைக்க போகிறேன் வித் ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி மூலமாக. தென் அங்கேருந்து நான் கொஞ்சம் ஒரு எனர்ஜி கொடுத்தேன்னா இப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இயோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சேட்டலைட் மூவ் ஆகிடும். ஸோ அங்கே சுற்றிட்டு இருக்க சேட்டலைட் இன்னும் நான் மச் எனர்ஜி கொடுக்குறேன், மச் ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அது எங்கேருந்து போகணும், ஜியோ அப்படின்னு சொல்லக்கூட ஜியோ ஸ்டேஷனரிக்கு போயிடும். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுற எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். எதை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எர்த்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக ஜியோக்கு அனுப்பக்கூடிய எனர்ஜியை விட இந்த லோ எர்த் ஆர்பிட் டு இயோக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி மச் லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த ஹியோன்ற ப்ராசஸ் டெம்பரவரியாக யூஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காக? ஜியோவில் போய் நிற்கக்கூடிய சேட்டலைட்டுக்காக நம்ம டெம்பரவரி ப்ராசஸாக மூவ் பண்ணியிருக்க காரணத்தால் தான் இது டெம்பரவரி ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போது நம்ம ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுற சேட்டலைட் என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. லோ எர்த் ஆர்பிட் அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்குலர் ஆர்பிட். இதோட ட்ராவல் ஆஃப் ஸ்பீட் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் எவ்வளோனா 7.8 km/s. இது 90 minutes எடுத்துக்கும் டு டேக் டு சர்க்குலேட் த எர்த் அப்படின்னு சொல்லலாம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ரிமோட் சென்சிங், மிலிட்டரி பர்பஸ் அண்ட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டிங்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மீடியம் எர்த் ஆர்பிட். இந்த மீடியம் எர்த் ஆர்பிட்டோடைய வெலாசிட்டி ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 7.3 km/s. இதை நம்ம டெலிகம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்றது இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம தினசரி பார்க்கக்கூடிய டிவி சிக்னல்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம டே டு டேல வெதர் கிளைமேட் ரிப்போர்ட் தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம எதை யூஸ் பண்ணோம்னா இந்த ஜியோ சேட்டலைட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.